ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஊரக குடியிருப்பு திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் இலவச வீடு திட்டம் செயல்படுத்திட்டு வராங்க. உங்கள்கிட்ட நிலமோ வீடோ எதுவும் இல்லைன்னா கூட இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியும். இது பார்த்தீங்கன்னாக்கா, கூரை வீடு இருக்கிறவங்களுக்கு, ஓட்டு வீடு இருக்கிறவங்களுக்கு, வீடு அற்றவர்களுக்கு, வீடு பாழடைந்தவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக வீடு கட்டி தரப்படுகிறது சொல்லியிருக்காங்க. இந்த தமிழக அரசாங்கம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கு. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். சொந்த வீடு கனவை நினைவாக்கும் அரசின் திட்டம் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கு தகுதியான பயனாளிகள் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் மூலம் மாநில அளவிலான 4வது ஆய்வுக் கூட்டம் முடிந்தது. இந்த கூட்டத்தில் பல்வேறு விதமான திட்டங்கள் குறித்து பேசினார். இந்த திட்டத்தின் ஊரக குடியிருப்பு திட்டம் குறித்து பேசியப்படுது. ஒன்றிய மாநில அரசு பல்வேறு விதமான திட்டங்களை பொதுமக்கள் நலனுக்காக செயல்பட்டு வருகிறது. அதன்படி பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் கடந்த 2016ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு இந்த திட்டத்தின் கீழ் ஊரக பகுதியில் தகுதி வாய்ந்த பயனாளிகள் வீடு கட்ட நிதியுதவி அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் திமுக ஆட்சியில் ஊரக குடியிருப்பு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பகிர்ந்துள்ள தகவலின் திட்டத்தின் கீழ் வீட்டிற்கான அலகு தொகையானது 1,20,000 ரூபாய் வழங்குறாங்க பிரதம மந்திரி வீடு திட்டத்தில். இது பார்த்தீங்கன்னாக்கா அதில் மாநில அரசு 48,000 ஒன்றிய அரசு 22,000 கொடுக்குறாங்க. ரெண்டும் சேர்த்து தான் 1,20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. மேற்கூரை அமைப்பதற்கான கூடுதலாக 1,20,000 ரூபாய் மாநில அரசு வழங்குகிறது. 2021-22 ஆண்டுக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதில் இதுவரை 3,43,958 வீடுகள் கட்டு முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள வீடுகளை கட்டுவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருப்பதாக தமிழக அரசு ஆட்சி ஊரக குடியிருப்பு திட்டம் சிறப்பாக செயல்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க. வீடு கட்டுவதற்கான கட்டுமான பொருட்கள் விலை மற்றும் தொழிலாளர்கள் கூலி ஆகியவை கணிசமான அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதனால் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான அலகு தொகையை குறைந்தபட்சம் 3,50,000 உயர்த்திய வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்திடம் தமிழக அரசாங்கம் கோரிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் இதற்கு எந்த ஒரு நிதியும் கிடைக்காததால் காலதாமதமாக ஏற்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பயன்பெறணும், நான் இந்த கிராமப்புற ஊரக வீடு திட்டம் குடியிருப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹவுஸ் யோஜனா சொல்லிட்டு இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதை பற்றி தெரியணும்னு நினைக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். அதில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், யாரெல்லாம் தகுதியானவர்கள் எப்படி விண்ணப்பிக்கணும், விண்ணப்பித்த உடனே கிடைக்குமா என்றதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதற்கான வீடியோ மேக் பண்ணி தரேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.